வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். இருக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதிவில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்து கிட்டத்தட்ட உட்காந்துட்டாரு. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ்க்கு வந்து பின் இருக்கையில் தான் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து வருவாரா இல்லையான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா 11 இப்போ உட்காராதா, ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் ஓபிஎஸ். அது மட்டும் கிடையாது, அவருக்கு மட்டும் பின் இருக்கை கிடையாது. மனோஜ் பாண்டியன் வைத்தியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகராக கருதாதீங்கன்ற மாதிரி இன்னொரு லெட்டரும் போட்டு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு சட்டமன்றத்துக்கு போகலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வைத்தியலிங்கம் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வருன்ற மாதிரி வந்து போயிருக்காங்க. இந்த காலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஓபிஎஸ். இந்த கள்ளக்குறிஞ்சி மேட்டரில் பார்த்தீங்கன்னா முதல்வர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட இணைய போகிறதா தகவல் வெளியே இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளில் நடந்துருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.